சோதன் தம்பி, 2ஆம் அதிகம் ஆயத்தமாக இருங்க. ஹாய்டா. என்னடா லேட் ஆச்சு போல? இல்லைடா, ஒன்று சொந்தக்காரத்தண்டா வந்து இந்த பேப்பர் கொடுத்துட்டு போனாங்க, படிச்சுட்டு இருந்தேன். என்னது, எங்கே சொந்த? ஆமாம், 2ஆம் வருகை வருது 2ஆம் வருகை வருதுன்னு சொல்லிட்டு இருப்பல, அதே மாதிரி தான் இன்னும் மாரியே ஒருத்தர் வந்தார், அதுதான் இருக்கார் பாரு. ஆமாண்டா ஜபா, ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் வரதானே போகிறாரு. எப்பட்றா ஆண்டவரே டைரெக்டாக வந்து சொன்னாரா 2ஆம் வருகை வரப்போகுதுன்ட்டு? எல்லாம் அதே சொல்கிறீங்க. ஆமாண்டா, ஏசப்பா வந்து அவரோட டிசைபிள்ஸ் கிட்டையும் பைபிள்லேயும் வந்து அவருடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லியிருக்காரா ஜபா. நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாள் வருவார்ரா. உன்னோட எல்லா கேள்விக்கும் இந்த பைபிளில் விட இருக்குடா ஜபா. என்னை வீட்டில் விட்டுடுறியா? வாடா போகலாம். ஓகே ஜபா. திகையாதே, தற்காலத்தில் என் வருகையின் அடையாளங்களை காண்கிறாய். அண்மை செய்தி. சென்னைக்கு அருகே 3.9 என்ற ரிக்டர் அளவில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதனை அதிகாரப்பூர்வமாக தேசிய நில அதிர்வு மையம் தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். என் வருகையின் நாளில் சம்பவிப்பவைகளையும் நான் உனக்கு காண்பிப்பேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். என்ன இது, கனவா நினவா இன்னும் புரியலையே. ஜோசுவா வேற ஏதோ சொன்னானே, அதே மாதிரி நடக்குது. அவன் வேற ஏதோ புக்கு கொடுத்தான், எங்கே இருக்குன்னு தெரியலையே. அவன் வேற ஏதோ சொன்னான், புக்கை எடுத்து படித்து பார்ப்போம், என்ன இருக்குன்னு இதுலையாச்சும் தெரியுதா பார்ப்போம். சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்குது.